அங்கே இருந்து தான் வாசுகிட்ட வந்து சேர்ந்தீங்க? ஆமாம், அங்கே 1983 அதுக்கப்புறம் நான் வந்து சோபனாச்சாலா வெங்கட்ராமன் சொல்லிட்டு அவருடைய அமுதா படம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு 7-8 வருஷம் நடந்த அந்த படம். அது வந்து கண்ணாசன் தான், அது லாஸ்ட் பீரியடில் தான் அந்த லிரிக்ஸ்லாம் எழுதினார். அதுக்கு அது அவரோட கண்ணாசனோட எனக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. எனக்கு ஜி ராமகிருஷ்ணன் டைரக்டர் இன்ஸ்டியூட் விட்ட உடனே அவர்கிட்ட தான் நான் முதல்ல போய் ஜாயின் பண்ணது. அந்த 5 லட்சம் எல்லாம் அந்த படம், அந்த ஜி ராமகிருஷ்ணன்கிட்ட தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஓ, என்னென்ன அப்புறம் 5 லட்சம் அண்டர்கண்டம் ஒர்க் பண்ணீங்களா? அண்டர்கண்ட முகம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். சிநேகிதி ஒர்க் பண்ணேன். அப்போது அவர் வந்து அடுத்து அவர் ஏழை பணக்காரன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் வச்சு ஆரம்பித்தார். அங்கெல்லாம் தான் எனக்கு ஜெய்சங்கர்லாம் ரொம்ப பயங்கர பழக்கானது. அப்போது அது பாதி நின்று போச்சு. ஆமாம், நடக்கலை. அப்போது இளையராஜா சாரும் அமரும் அங்கே அவர் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க. ராமகிருஷ்ணன் அது மியூசிக் போடுறதுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது என்ன ரீசன்னு தெரியல. பட் எனக்கு அப்போ இவங்க தான் இளையராஜான்றதோ எனக்கு எதுவுமே தெரியாதப்போ எல்லாம் முடிஞ்சது. போயிட்டாங்க அவங்களும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இவர் இப்படி படம் இன்னும் நான் பண்ண மாட்டேன் சந்திரனார், நீ வந்து வேறு எங்கேயாவது யார்கிட்டையாவது போய்க்கோ அப்படின்ட்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டாட்டிக் இதாகிடுச்சு. அவர் தங்கமான மனுஷன். ஆமாம், உண்மையை பேசிடுவார். என்னால் முடியாது, நீ எங்கே போகணுமோ நீ போய்க்கோ அப்படின்னு.